சுட சுட ஒரு 15 மினிட்ஸ்ல ரைஸுக்கு நம்ம சட்டுன்னு ஒரு தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எப்படி தொக்கு ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு காஞ்ச மிளகாய் எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துட்டேன். அதை வறுத்து எடுத்த பிறகு ஒரு 10 பூண்டு, உரிச்ச பூண்டும் வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு வறுத்து எடுத்து முடிச்ச பிறகு வெங்காயமும் நீட்டா கட் பண்ணிட்டு அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் ஆறின பிறகு நம்ம கையிலேயே இந்த மாதிரி பவுடர் பண்ணணும். சப்போஸ் கையில பண்ணதுனால உங்களுக்கு எரிச்சலா இருந்துச்சுன்னா மிக்சியில போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ காஞ்ச மிளகாய் ஆறின பிறகு இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அதுல நம்மளுக்கு கை எரிச்சலா இருந்தா மிக்சிக்குள்ள கூட போட்டு பொடி பண்ணிக்கோங்க. கையில தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாவை நசுக்கி எடுத்த பிறகு பூண்டும் எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்ச பிறகு அதையும் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. திருப்பி சொல்றேன், கையில உங்களுக்கு பண்ண முடியலன்னா மிக்சியில போட்டுக்கோங்க. உரல்ல இருந்தா உரல்ல போட்டு இடிச்சு. நம்ம கையில பண்ணதுனால கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். ஸோ எரிச்சல் தாங்க முடியாதவங்க தாராளமா மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில போட வேணாம், உங்களுக்கு உரல்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கலாலும் இடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி பதத்துல பண்ணி ரெடி பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஆற வச்சிட்ட பிறகு வெங்காயமும் நல்லா வதக்கி எடுத்துடணும். வெங்காயம் நல்லா ஆறின பிறகு அதையும் இதுல போட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸோ வெங்காயமும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சு அதே மாதிரி பண்ணிக்கணும். நம்ம தக்காளியும் பாதியா கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தக்காளியோட மேல் தோலையும் எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கையில முடிஞ்சா பண்ணுங்க, கையில முடியலன்னா மிக்சியில போட்டுக்கோங்க, உரல்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வாட்டப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ நம்ம தக்காளியை வதக்கி எடுத்த பிறகு தக்காளி நல்லா ஆறின பிறகு தக்காளியோட மேல் தோலை எடுத்துடணும். தோலையும் எடுத்துட்டு அந்த ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி வச்சதுலேயும் இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் நல்லா சூப்பராகவே வரும். ஸோ நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு பாருங்க, சூப்பரா இப்போ நம்மளுக்கு தக்காளி தோல் எடுத்தாச்சு. தோல் எடுத்துட்டு அதுவும் அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே ரெடி ஆன பிறகு அதுல நம்ம நீங்க இந்த மாதிரி தக்காளி ஆறின பிறகு இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாலாம் போட்டு இருக்கிறதுனால இந்த தொக்குல காரம் இருக்கும். இது கூட உப்பு மட்டும் தேவையானதை போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு உப்பு காரம் கரெக்டா இருக்கா மட்டும் பார்த்துக்கோங்க. சூப்பரான 15 மினிட்ஸ்ல நம்ம ரைஸுக்கு கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெய்லி சாப்பிட்டா நம்மளுக்கு கண்டிப்பா போர் அடிச்சிடும், நம்ம பிள்ளைங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ இப்படி ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறதுனால ரொம்ப பிடிக்கும். ஸோ சால்ட்டு தேவையானது அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டா இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சூப்பரான தொக்கு ரெடி. இப்போ அது கூட ரைஸும் வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பரா எம்மியா இருக்கும். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். கண்டிப்பா சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் பாருங்க. கண்டிப்பா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. பார்க்கவே நம்மளுக்கு நாவல எச்சு ஊறும். சாப்பிட்ற பிள்ளைங்க கேட்டு வாங்கி கண்டிப்பா இது விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.